everyone, welcome to Code with Edison. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலோட பைத்தான் சீரீஸ்ல செகண்ட் வீடியோ and let's get into the video. So boolean variable. So boolean variableனா என்ன? ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் boolean variableனா என்னன்னா வந்து when boolean variable is false its value will be 0 and boolean variable வந்து true அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பைத்தான்ல வந்து it comes up. ஸோ இங்கே பூலியன் அப்படின்ற வேரியபிள் நம்ம எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு பூலியன் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பூலியனை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் பூலியன் அப்படின்னா ஸோ ட்ரூ அப்படின்ற பூலியன் வேல்யூ நம்மளுக்கு வருது. ஸோ பைத்தான் நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம். பைத்தான்ல வந்து நம்ம என்ன டைப்னு வந்து சொல்ல தேவையில்ல. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இது இந்த டைப் தான் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம வந்து அதோட டைப் என்னன்னு பார்க்குறோம், அந்த வேரியபிளோட டைப் என்னன்னு பார்க்குறோம். அது வந்து பூலியன், அதோட கிளாஸ் பூல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டேட்டா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு என்னன்னா பைத்தான் வந்து அதுவே ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வர்ஷன் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ல என்னன்னா பைத்தான்ல ஏற்கனவே ப்ரோக்ராமர்ஸ் வந்து கன்வர்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதன் மூலியமாவே கன்வெர்ட் ஆகிறது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் யூசர் கைடு எதுவுமே நம்ம கொடுக்காம அதுவே பைத்தான்ல ஏற்கனவே இருக்கிறத வச்சு அது வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதுவே நம்ம வந்து எக்ஸ்டர்னலா நம்ம வந்து யூசரா நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அது கன்வெர்ட் ஆகிச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த சோப் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து நம்ம 50 rupees அப்படின்றது கொடுத்துருக்கோம் அண்ட் பிரஷ் அப்படின்றதுக்கு வந்து 20.50 பைஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கும்போது வந்து 70.50 அப்படின்னு வருது. ஸோ இங்கே நீங்கள் சோப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட் வேரியபிள் அண்ட் பிரஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட் 20.50 அப்படின்றது ஒரு ஃப்ளோட். ஸோ இங்கே இன்ட்டையும் ஃப்ளோட்டையும் நம்ம வந்து சம் பண்ணும்போது இங்கே வந்து என்ன கன்வர்ஷன் நடக்குது, இந்த இன்ட் ஆகிற எல்லாமே வந்து மொத்தமாகவே ஃப்ளோட் வந்து அதோட டைப் வந்து மாறிடுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இங்கே நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல, எக்ஸ்டர்னலாக எதுவுமே நம்ம கொடுக்கல, அதுவே பைத்தான்ல இருக்கிறதே வச்சுக்கிட்டு அதுவே சேஞ்ச் ஆகிக்குது. அதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குறோம்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ கேக்குன்ற வேரியபிளுக்கு வந்து 30 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஹனி அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து 10 அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம இங்கே வந்து சம் பண்ணுறோம், ஹனி கேக் அப்படின்னு சம் பண்ணுறோம். இங்கே சம் பண்ண பார்த்தப்ப கேக் பிளஸ் சம் ஹனி. இங்கே வந்து ஹனின்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து இது பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்ட்டையும் எப்பயுமே சம் பண்ணவோ கன்கேட் பண்ணவோ முடியாது. எப்போனா நம்மளால டைப் கேஸ்டிங் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னா டைப் கேஸ்டிங் இஸ் ஆல்சோ எ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எப்படி நம்மளே கொடுக்குறோம், இங்கே வந்து இங்கே டைப்பை வந்து மாற்றுறோம். இங்கே இருக்கிற ஹனின்ற இருக்கிற டைப் என்னது, ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், இன்ட்டாக கொடுக்குறோம். இதான் டைப் கேஸ்டிங், கேஸ்டை வந்து மாற்றுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப இதோட சம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப 30 + 10 is 40 அண்ட் அதோட கிளாஸ் வந்து இங்கே மாறி இருக்கு பாருங்க. இங்கே அதோட டைப்பே மாறி இருக்கு பாருங்க. ஹனின்ற ஸ்ட்ரிங் வந்து இன்ட்டாக மாறி இருக்கு, அதனால வந்து அதோட டோட்டல் அவுட்புட் இன்ட் அப்படின்றதுல வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். So a function can return a data as resulting data. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சர்டன் ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டட் ஒர்க்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. இந்த லைப்ரரிஸில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. நம்ம வேணும்னாலும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுவும் வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட வேலை இதுதாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே ஒரு சில ஃபங்க்ஷனை பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எல்லா ஃபங்க்ஷனையும் பற்றி பண்ணலை. நம்மளுக்கு எது எது தேவையோ நம்ம வந்து கூகுளில் நம்ம வந்து சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். இல்லைனா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லைனா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி படித்தாலே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான்
இங்க ஜஸ்ட் ஒரு சிலர் தான் கொடுத்துருக்கோம். உடனே நீங்க வந்து கேட்க வேண்டாம், இது மட்டும் தான் ஃபங்க்ஷன்ஸா அப்படின்னு வந்து கேட்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஐ எம் சேயிங். ஸோ நம்ம உள்ள பார்க்கலாம். இங்க வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிள் வந்து கோட் வித் எடிசன் அப்படின்ற வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துருக்கேன், நம்ம சேனல் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் அனதர் வேரியபிள் வந்து மை நம்பர் அப்படின்றதுக்கு வந்து உள்ள வந்து ஸ்ட்ரிங் 143 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நம்ம வந்து இஸ் அல் நம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா செக் இஃப் ஆல் த கேரக்டர்ஸ் இன்சைட் ஸ்ட்ரிங் ஆர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ 143 அப்படின்றது நம்பர். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள செக் பண்ணுது. ஸோ 1 வந்து ஸ்ட்ரிங்கா இல்ல நம்பரா, 4 வந்து ஸ்ட்ரிங்கா நம்பரா, 3 வந்து ஸ்ட்ரிங்கா நம்பரா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணுது. எல்லாமே நம்பர்னு தெரிஞ்சோடனே ஸோ நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. இதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது பார்க்க போறோம். இஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ இஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்க்கணும்னா உள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து ஆல்பபெட்ஸா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிங் வந்து கோட் வித் எடிசன், இதுல இருக்கிற எல்லாமே வந்து ஆல்பபெட்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி அதோட வேல்யூ ட்ரூ அப்படின்ற பூலியன் வேல்யூ வந்து வெளில கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து check if the whether the string contains title words. டைட்டில் வேர்ட்ஸ்னா இப்போ நான் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டைட்டில் வைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீடியோவுக்கு நம்ம ஒரு டைட்டில் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி சும்மா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து டைட்டில் வேர்ட்ஸா அதில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்படிலாம் கூட ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து இஸ் டைட்டில் அப்படின்னு நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் டைட்டில் நம்ம கொடுத்தோன்னே ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன எடுத்துருக்கோம் வேரியபிள் டைட்டில்ன்ற வேரியபிளில் வந்து டைட்டில்னு வேர்டையே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக செக் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து டைட்டில் டாட் இஸ் டைட்டில்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் இஃப் ஆல் த லெட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் அப்பர் கேஸ். ஸோ அதுக்கு நம்ம வந்து எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸில் இருக்கான்றத செக் பண்ணுறதுக்கு இஸ் அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஆல்ஃபான்ற வேரியபிளில் வந்து ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிற ஒரு லெட்டர்ஸ் ஒரு வேர்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை செக் பண்ணுது, ட்ரெயினை செக் பண்ணுது. ஸோ எல்லா லெட்டர்ஸுமே வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கும். ஸோ ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம், இஸ் லோவர். ஸோ அப்பர் இருந்தால் லோவர் இருக்கும்ல, ஸோ லோவர் பார்க்குறோம். இஸ் ஆல் த லெட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் லோவர் கேஸ். ஸோ வந்து ஸ்ட்ரிங்ல வந்து எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கா, ஸோ இல்லை. ஏன்னா வந்து ஸ்ட்ரிங் வந்து என்னது கோட் வித் எடிசன். கோட் வித் எடிசன்ல சி அண்ட் இ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கேபிட்டல்ல இருக்கு. ஸோ எல்லாமே இதுல இல்லை, லோல இல்லை. ஸோ அதனால வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் இஸ் ஸ்பேஸ். அதாவது ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நடுவில் வந்து ஸ்பேசஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை தான் யூஸ் பண்ணுறோம். கோட் வித் எடிசன்ல ஒரு ஸ்பேஸும் இல்லை, அதனால இட்ஸ் ஃபால்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறோம்னா என்னன்னா டாட் எண்ட்ஸ் வித் என் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்டிங் வேல்யூ வந்து என்ன நம்ம இங்க டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதோட அது ட்ரூவா இல்லையான்னு பார்த்து நம்ம சொல்லிடும். இங்க நான் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா என் கொடுத்துருக்கேன். ஸோ கோட் வித் எடிசன்ல கடைசி லெட்டர் வந்து என். ஸோ வந்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே இட் ஸ்டார்ட். ஸோ எண்டிங் இருக்குன்னா ஒரு பிகினிங் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தட் ஸ்டார்ட்ஸ் வித் இ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே இதுக்கும் நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்ன்ற ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் வந்து என்னது கோட் வித் எடிசன். ஸோ கோட் வித் எடிசன்ல ஸ்டார்டிங் லெட்டர் சி நாட் இ. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா நம்ம செக் பண்றதுக்குள்ள இருக்கா, நம்மளுக்கு வேண்டியது ஒன்று அதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்றோங்க. அதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இதுல வந்து நம்ம வந்து என்னன்னா இன்னுன்ற ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் நாட் இன்னுன்ற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. ஸோ செக் அப்படின்ற வேரியபிள்ல வந்து நம்ம வந்து ஓ அப்படின்ற வந்து ஒரு லெட்டரை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஓ வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள பார்க்குறோம். இங்க நம்ம ஸ்ட்ரிங் என்னது கோட் வித் எடிசன். கோட் வித் எடிசன்ல 2 ஓ இருக்கு. ஸோ கண்டிப்பா இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ இருக்கு. ஸோ இந்த மெம்பர் இருக்காப்ல ஓன்ற லெட்டர் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு, நம்ம ஸ்ட்ரிங்கான கோட் வித் எடிசன்ல இருக்கு. ஸோ அதனால ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு.
அதே மாதிரி நாட் இனுக்கு வந்து பாருங்க இசட்ன்ற ஒரு செக் ஒன் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல இசட்ன்ற ஒரு லெட்டர் எடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல செக் பண்ணி பார்க்கறோம். நம்ம ஸ்ட்ரிங்ல கோட் வித் அடிஷன்ல செக் பண்ணி பார்த்தோம்னா இசட்ன்ற ஒரு லெட்டர் வந்து நம்ம இதுல கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் இன் அப்படின்றது இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. அதுல வந்து இல்ல அப்படின்னு வந்து வெளில வந்துருச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து என்னன்னா அதோட அவுட்புட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பூலியன் வேல்யூஸ்ல தான் வந்து வரும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லிஸ்டாவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், டப்பிளாவும் இருக்கலாம், டிக்ஷனரியாவும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டோம். நம்ம லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி இன்னும் பார்க்கல. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல ஸ்ட்ரிங்கு லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி இந்த மூணை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்குறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ இதுல வந்து மூணு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அண்ட், ஆர், நாட். இந்த அண்ட்ல என்ன பண்ணா இப்போ ஏதாவது ஒரு இது வந்து இல்லாம ரெண்டுமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பூலியன்ல ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கும். ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலே அது வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துரும். இன்னொன்று நாட்ல வந்து இப்போ அது வந்து அந்த ஆப்பரண்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் ட்ரூவா வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்க நம்ம லைவா பார்க்கலாம். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ ரெண்டுமே ட்ரூ. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரூ தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இதுல வந்து ஒன்று மட்டும் தான் ட்ரூவா இருக்கு, அதனால ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏதோ ஒன்று ட்ரூ ஆயிடுச்சு, ஸோ அதனால கண்டிப்பா ட்ரூ. அண்ட் ட்ரூ ஆர் ட்ரூ. ஸோ ஒன்னே ட்ரூவா இருக்கு, ஸோ கண்டிப்பா ட்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து நாட் ஃபால்ஸ். ஸோ இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருக்கு, ஸோ கண்டிப்பா இது வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணனால இட்ஸ் ட்ரூன்னு வந்துருச்சு. இதுதாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட இதுவும் வந்து பூலியன் வேல்யூஸ்ல தாங்க வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்பயுமே எதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் கம்பேரிசன் பண்றப்பதான் வந்து நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஈக்குவல் டு, தென் வந்து ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. இது எல்லாமே வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில வரும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ரெண்டு சின்ன பசங்க நேம் எடுத்திருக்கோம், சோட்டு மோட்டு. அவங்களோட ஏஜ் எடுத்துக்கோம். ஸோ சோட்டுவோட ஏஜ் வந்து 11 அண்ட் மோட்டுவோட ஏஜ் வந்து 12. ஸோ இங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ சோட்டுஸ் ஏஜ் இஸ் லெஸ் தேன் மோட்டுஸ் ஏஜ். என்ன வருது? 11 இஸ் லெஸ் தேன் 12 இஸ் ஆப்வியஸ்லி வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து சோட்டுஸ் ஏஜ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மோட்டுஸ் ஏஜ். ஸோ இங்க வந்து லெஸ் தேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ சோட்டுஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் மோட்டுஸ் ஏஜ். ஸோ கண்டிப்பா இல்லை, அதனால ஃபால்ஸ். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மோட்டுஸ் ஏஜ். கண்டிப்பா இல்லை, ஃபால்ஸ். சோட்டுஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு மோட்டுஸ் ஏஜ். கண்டிப்பா இல்லை, ஃபால்ஸ். அண்ட் சோட்டுஸ் ஏஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோட்டுஸ் ஏஜ். யா டெஃபினெட்லி இட்ஸ் ட்ரூ. அதனால இங்க வந்து ட்ரூ வந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பூலியன் வேல்யூஸ்ல தான் அவுட்புட் வரும் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்கேட்டினேஷன் பத்தி பார்க்க போறோம். கன்கேட்டினேஷன்னா என்னன்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்றோம். ஸோ அது வந்து இந்த கன்கேட் வந்து ஒர்க் வந்து பண்ணுது. ஸோ இங்கே நம்ம ரெண்டு லெட்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஏ அப்படின்றது வந்து ஹெலோன்ற லெட்டரும் அண்ட் பி அப்படின்ற வந்து ஸ்ட்ரிங்கும், ஹெலோன்ற ஸ்ட்ரிங்கும் அண்ட் பின்ற வேரியபிள் வந்து வேர்ல்டுன்ற ஸ்ட்ரிங்கும் எடுத்திருக்கோம். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கன்கேட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங். இங்கே பாருங்கள், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே ஸ்பேஸ் எது கொடுத்துருவோம்? ஜஸ்ட் ஃபார் சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு விசிபிளாக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து கன்கேட் ஆகிருச்சு. ஸோ இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் வந்து நம்மளால கன்கேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது மீன் டைரெக்டாக முடியாது, ஒன்லி டைப் கேஸ்ட் பண்ணாதான் முடியும். ஸோ டைரெக்டாக நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ டீன்ற வேரியபிளில் 143ன்ற ஒரு நம்பரையும் இங்கே வந்திருக்க அவுட்புட் ஹலோ வேர்ல்டையும் நம்ம வந்து ஈன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது பாருங்க. இ இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் டி அப்படின்னு காமிக்கும் போது இந்த இடத்துல அந்த ஏரர் மார்க் காமிச்சு டைப் எரர் can only concatenate string not integer to string அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் எரர்ஸை பார்த்து எப்பயுமே பயப்படாதீங்க. ஏன்னா எரர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல எரர் இருக்குது, அது எந்த இடத்துனால வந்திருக்குன்றத தெளிவாக காமிச்சிடும். ஸோ அதனால எரரை என்னன்னு வந்து படித்தாலே உங்களோட முக்கால்வாசி கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இந்த எப்படி இந்த எரரை வந்து சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தான் நம்ம வந்து போன இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வந்து ஒரு வெயிட் பண்ணுங்க. ஹனி அப்படின்ற வேரியபிள் வந்து நம்ம வந்து அதோட ஸ்ட்ரிங் 10ன்னு இருக்கும். இங்க நம்ம வந்து கேஸ்ட் பண்ணிருப்போம். டைப் கேஸ்ட் பண்ணிருப்போம். அத வந்து இன்ட்டா சேஞ்ச் பண்ணி நம்ம மாத்திருப்போம். ஸோ அதே தாங்க இங்க நம்ம வந்து ரிவர்ஸ் பண்றோங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த லெட்டர் ஸ்ட்ரிங்கா இருக்குல்லங்க. இங்க இருக்கு பாருங்க. ஹலோ வேர்ல்ட். அண்ட் அதோட நேம் வந்து இன்ட்டா இருக்குல்ல. இப்ப இந்த இன்ட்ட வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறோங்க. இந்த டீன்ற அந்த இன்ட்ட வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். அதனால ஸ்ட்ரிங் குடுக்குறோம். ஸோ சி கன்கேட் ஸ்பேஸ் கன்கேட் ஸ்ட்ரிங் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து ஹலோ வேர்ல்டு 143ன்ற வேர்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பூலியன்னா என்னென்னு, பூலியன் வேரியபிள்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். டேட்டா டைப் கன்வர்ஷன் பற்றி கற்றுக்கிட்டோம். அதில் 2 இருக்குது, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்கேட்டினேஷன் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் டைப் கேஸ்டிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கன்ஃபார்மாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும், இல்லை வேறு ஏதாவது நான் வந்து சொல்லணும் அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஐ மோஸ்ட் எக்ஸ்பெக்ட். அண்ட் அது வந்து தான் வந்து குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் see you all in the next video. Always be safe and happy learning. Tada, bye bye, love you all, cheers.